கணவன் கூறுவதை மதிக்க வேண்டும் என்பது மனைவியின் கடமை. ஆனால் தர்மத்திற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. யார் மீது நம்பிக்கை வைப்பது, யாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதில் கூட வரைமுறை இருக்கிறது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலுக்கு பின்னால் நீதியும் நேர்மையும் இல்லை என்றால் அந்த செயலே அதர்மமாகிவிடும். ஆனால் நான் உனக்கு வாக்களித்திருக்கிறேன். அதனால் உனக்கு நான் வரமளிக்கிறேன். இந்த கணம் முதல் இந்த வனத்தின் இறைவி நீயே ஆவாய். ஆகையினால் இந்த வனத்தில் உன் விருப்பத்திற்கு எதிராக எதுவும் நடக்காது. உன் பக்தியை மெச்சித்தான் இந்த வரம் அளித்திருக்கிறேன். ஆனால் நீயோ உனது கணவனுக்கு கட்டுப்பட்டுத்தான் இந்த வரத்தை பெற்றிருக்கிறாய். ஒன்றை மட்டும் நினைவில் கொள் தாருகா, என்று உனது கணவனுக்கு கட்டுப்பட்ட விரதம் முடிகிறதோ அன்று இந்த வரமும் இல்லாமல் போய்விடும். இந்நொடியிலிருந்து நீதான் இந்த வனத்தின் இறைவி. ததாஸ்து. இப்போது நமது எண்ணம் நிறைவேறிவிட்டது தமையா. இப்போதே சென்று அந்த பார்வதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். நான் இப்பொழுது விடை பெற்றுக் கொள்ளலாமா? ஏன் இந்த அவசரம் பார்வதி தேவி? தாங்கள் இப்பொழுதுதான் எனது மனைவியை இந்த தாருகா வனத்தின் இறைவியாக்கி வரமளித்துள்ளீர்கள். இங்கு என்ன நடந்தாலும் அவளது விருப்பப்படியே நடக்கும். அவளது விருப்பமோ எனது விருப்பமே ஆகும். தன் மனைவி கூற நினைப்பதை ஒரு கணவன் கூறுவது அந்த கணவனின் கடமையாகும். ஆனால் தன்னுடைய விருப்பத்தை மனைவியின் குரலாக வெளிப்படுத்துவது அழகல்ல. வருகைக்கு பிறகு புறப்பாடு இருக்கிறது தாருகா. நீதான் என்னை வரவேற்றாய், மந்திரங்களால் வரவேற்றாய். நான் செல்வதற்கான அனுமதியை வழங்க மாட்டாயா? பார்வதி எங்கு சென்று விட்டாள்? இவள்தான் அவர் செல்ல அனுமதித்தாள். பெற்ற வரத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் என்ன செய்வது? எவர் எனக்கு வரம் அளித்தாரோ அவரை நானே கைது செய்வதா? மற்ற தேவர்கள் புரிந்த குற்றத்திற்கான தண்டனையை நான் என் இஷ்ட தெய்வத்திற்கு கொடுப்பதா? நான் உரைத்தேன் அல்லவா, சங்கடங்களை எதிர்கொண்டால் மட்டுமே அதற்கு தீர்வு கிடைக்கும். சங்கடங்களை நீ புறம் தள்ளிவிட்டு வந்தாய். தாங்கள் கூறியது நினைவிருக்கிறது மகாதேவா. ஆனால் நான் கூறியதை நீங்களும் நினைவில் கொள்ளுங்கள். நான் மீண்டும் மகாகாளியாக உருவெடுக்க விரும்பவில்லை மகாதேவா. அந்த தாருகா, அவளுடைய மனதில் எந்த விஷமமும் இல்லை. அவள் வரத்தை பெற்ற பிறகும் கூட என்னை செல்ல அனுமதித்தாள். என்னை அந்த வனத்தில் சிறை வைக்காமலேயே அவள் என்னை அனுப்பி வைக்க என்ன அவசியம் இருக்கிறது? இறைவியின் பலம் என்னவென்பதை நான் அறிந்திருக்கிறேன் மகாதேவா. ஒரு இறைவிக்கு இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் என்னை சார்ந்ததுதானே? ஆனால் கடமையிலிருந்து ஓடி ஒளிய எண்ணினால்
தீமையே அதன் விளைவாகும். வேண்டாம் நிசும்பா. இத்தருணத்திற்காக எத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தோம். இதை தமது லட்சியமாக கொண்டிருந்தோம். அந்த பார்வதி இந்நேரம் நமது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பாள். ஆனால் இந்த முட்டாள் செய்த செயலால் நமது எண்ணம் ஈடேறவில்லை. அனைத்தையும் சரி செய்வதற்கு ஒரு வழிதான் உள்ளது. பார்வதியை மீண்டும் இங்கு வரவை. இல்லை தாரகா, இனி உன் மனைவி பார்வதிக்காக தவம் இருந்தாலும் அந்த பார்வதி இங்கு வரப்போவதில்லை. ஏனெனில் அவளை இங்கு சிறை வைப்பதுதான் தாருகா வரம் கேட்பதன் நோக்கம் என்ன என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இனி அந்த பார்வதியை நாம் எப்படி வசமாக்குவது? பிரபஞ்சத்தின் நியதி தெரியுமா நிசும்பா? தாகம் உள்ளவன் தான் நீர்நிலையை தேடிச் செல்ல வேண்டும். பார்வதி இந்த வனத்திற்கு வரமாட்டாள். ஆனால் இந்த வனம் பார்வதி இடத்தில் செல்ல இயலும். தங்கள் மனதில் என்ன உள்ளது என்பதை கூறுங்கள். இந்த வனத்தை பற்றி தெரியும் அல்லவா தாரகா? எது இந்த வனத்தின் எல்லைக்கு அருகில் வந்தாலும் அதுவும் தானாக இந்த வனத்தின் ஒரு பகுதியாகிவிடும். இந்த வனமோ தாருகாவின் கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு முறை நாம் கைலாயத்தின் அருகில் சென்றால் அந்த கைலாயமே இந்த வனத்தின் ஒரு பாகமாக மாறிவிடும். அதன் பிறகு அங்கு விளையும் அனைத்து மூலிகையும், அனைத்து உயிர்களும் தாருகாவின் கட்டளைக்கு உட்பட்டவைகளாகும். கைலாய தேவதையும் அதில் அடங்குவாள். இன்று ஆனந்தமான நாள். இன்று கைலாயநாதன் மகாதேவனிடமிருந்து கைலாயத்தை நாம் பறித்து விடுவோம். பார்வதி தேவியையும் நமது வசப்படுத்தி விடுவோம். பிறகு அந்த மகா காளி தானாக நம்மை இங்கு தேடி வந்தே தீருவாள். மகாதேவா, யாரோ என்னை அழைப்பது போல் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்படுகிறது. நாம் ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் நம்மால் ஆக வேண்டிய காரியத்திற்காக அழைப்பென்பது வந்து கொண்டேதான் இருக்கும். என் கணவர் மீது கால் வைப்பதுதான் என்னால் ஆக வேண்டிய காரியம் என்றால், எத்தனை 1000 முறை என்னை அழைத்தாலும் அந்த அழைப்பை நான் ஏற்கப் போவதில்லை. சும்பன் நிசும்பன் இருவரின் எந்த வினைக்கும் எந்த எதிர்வினையையும் நான் ஆற்றப் போவதில்லை. அக்கடமையை நீ ஆற்ற வேண்டிய நிலை வந்தால் அச்சமயம் என்ன செய்வாய்? மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. சும்பனும் நிசும்பனும் மீண்டும் வந்து விட்டார்கள். அந்த தாருகா வனத்தை எடுத்துக்கொண்டு கைலாயத்தின் அருகில் வந்து விட்டார்கள். இனி தாங்களே எங்களை காப்பாற்ற வேண்டும். இனி தாங்களே தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் தேவேந்திரா. ஏனெனில் இனி என்ன நடந்தாலும் சரி, மகாகாளியின் அவதாரம் எடுக்கப் போவதில்லை என்று பார்வதி தேவி முடிவெடுத்து விட்டார். அப்படித்தானே பார்வதி? ஆனால் அவர்களை யார் தடுப்பது மகாதேவா? தாயே, அவர்கள் பெற்றுள்ள வரத்தை தாங்கள் நன்காக அறிவீர்கள் தானே? தாங்கள் தேவேந்திரர். எவர் தமது கடமையை செய்தாலும் இல்லை என்றாலும் தங்கள் கடமையை தாங்கள் செய்யுங்கள். கைலாயத்தையும் தேவலோகத்தையும் காப்பது உங்கள் கடமை. நான் இறுதி மூச்சு வரை முயற்சி செய்வேன் மகாதேவா. ஆனால் தாங்கள் தங்கள் முடிவை பற்றி
மீண்டும் சிந்திக்க வேண்டும் தாயே. சங்கடங்களிலிருந்து விலக எண்ணினால் அச்சங்கடமே உன் முன் வந்து பெரிதாக நிற்கும். நான் அந்த தாருகாவிற்கு வரமளித்து ஏதேனும் தவறிழைத்து விட்டதாக தாங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை பார்வதி, ஒரு செயல் தானாக முழுமையடையாது. அது வளர்ச்சியுற்று பல செயல்களாலேயே முடிவுக்கு வரும். அந்த இரத்த அரக்கனுக்கு வரமளித்தது என் செயலாகும். ஆனால் மகாகாளியாக மாறி அவனை அழித்த பொழுதே அச்செயல் முழுமையாகிய ஒரு முடிவுக்கு வந்தது. ஒருவேளை உன்னுடைய இந்த செயலானது உனக்கு ஏதேனும் கற்பிக்கலாம். உனக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கே பாடமாக அமையும். ஒன்று மட்டும் நிச்சயம், சங்கடங்களானாலும் அதனை விட்டு விலகலாகாது. சும்பனும் நிசும்பனும் உன்னை தேடி வந்து விட்டார்களானால் நீ அவர்களை எதிர்க்க தயாராக உள்ளாயா? நான் எதற்கு தயாராக உள்ளேன் மகாதேவா. அசம்பாவிதங்களை தடுக்க எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் மகாகாளியாக ஆக மாட்டேன். கைலாயத்தை காக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இறுதியாக கூறுகிறேன், நின்றுவிடு. கைலாயத்தில் நுழைவதற்கு நினைக்காதே. நீங்கள் செய்வது சரியல்ல நாதா. எந்த இறைவி இந்த வனத்தில் நாம் தோல்வியடைய மாட்டோம் என்று வரமளித்தாரோ அந்த பார்வதி தேவிக்கு எதிராகவே நாம் எவ்வாறு இதை செய்ய இயலும்? அமைதியாக இரு. பெண்ணானவள் வரையறைக்குள் இருக்க வேண்டும். எங்கள் ஆண்களின் திட்டம் எவ்வளவு சிறந்தது என்பதை பார். இந்த தேவர்கள் நம் கட்டுக்குள் இருந்து தப்ப இயலாது. இந்த கைலாய தேவதையை கட்டுக்குள் கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது நிசும்பா. நான் தாருகாவிடம் சென்று உன் சக்தியை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பேன். நான் கூறுவதை அவள் ஏற்பாள் என்று நம்புகிறேன். ஆகையினால் இந்த சங்கடத்திற்கு ஒரு முடிவு ஏற்படும். தாருகாவிடம் பேசுவதற்கு கூட நீ தாருகாவனம் சென்றாக வேண்டும் கௌரி. கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பந்தத்தினாலேயே இந்த தாக்குதல் பிறப்பெடுத்துள்ளது. உனக்கு விருப்பமென்றால் உன்னுடைய பதியான நானும் உன்னுடன் வர இயலும். இல்லை மகாதேவா, நான் தனித்து செல்வேன். சும்பனும் நிசும்பனும் அந்த வனத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியும். இருந்தும் தாருகாவிற்கு வரமளித்தேன். ஏனென்றால் பலத்தினால் கடமையிலிருந்து நான் தவறவில்லை என்பதை அவளுக்கு உணர்த்த விரும்பினேன். அவள் எனது பக்தை. அறியாமையால் செய்த பிழை இது. அவளை மன்னிக்க நானே சென்றாக வேண்டும். ஆகட்டும். ஒன்றை நினைவில் கொள். இப்பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை. அதனை அழித்தே ஆக வேண்டும். காலத்தின் தேவையை பொறுத்து நான் அதை செய்வேன். ஆனால் தாங்களும் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். இனி என்ன நேர்ந்தாலும் சரி, இந்த பார்வதி சிவனின் மீது கால் வைக்கப் போவதே இல்லை.
நம்ப இயலவில்லை. நில்லுங்கள் தேவி, தயவு செய்து வனத்திற்குள் வர வேண்டாம். இது தங்களுக்கு எதிரான வியூகம். எப்படி ஒரு தாய்க்கு தன் குழந்தை கட்டி தழுவுவதால் எந்த பயமும் ஏற்படுவதில்லையோ அப்படித்தான் ஒரு தேவிக்கும் தன் பக்தர்களிடத்தில் பயம் இல்லை. நான் வேறு இடத்திற்கு அல்ல, என் பக்தையின் வனத்திற்குள் தான் வரப்போகிறேன். நீ புரிந்த குற்றம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுதும் ஒன்றுமில்லை, அனைத்தையும் நிறுத்திவிடு. என்னை மன்னியுங்கள் தாயே, நான் தவறிழைத்து விட்டேன். என் கணவனுக்கு எதிராக என்னால் எதுவும் செய்ய இயலாது. என் கணவனோ சும்பன் நிசும்பனின் பிடியில் உள்ளார். அவராக எதுவும் செய்யவில்லை. நீ அவ்வாறு நினைக்கிறாய் தாருகா, ஆனால் உனது கணவன் ஒரு துஷ்டன். அவன் செய்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அகிலத்திற்கு எதிராக செய்த, பெண்களுக்கு எதிராக செய்த, தன் மனைவிக்கு எதிராக ஏன் இந்த அவசரம்? எனக்கு யார் தண்டனை அளிப்பது? எப்பொழுது? உனக்குத்தான் இப்பொழுது தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது பார்வதி. எனது தமையனை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய். இங்கு உன்னை காப்பாற்ற எந்த தேவியும் வரப்போவதும் இல்லை, எந்த ஒரு பைரவனும் வரப்போவதில்லை. இங்கிருந்து சென்றுவிடு. கடந்த முறை என் கோபத்தை நானே கட்டுப்படுத்திக் கொண்டேன். மீண்டும் என்னை கோபப்படுத்தி உனது அழிவை நீயே தேடிக்கொள்ளாதே நிசும்பா. அந்த மகாகாளி இங்கு வர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். இவ்வனத்தில் எனக்கு மகாகாளியை பற்றிய பயமும் இல்லை, பார்வதியை பற்றிய பயமும் எனக்கில்லை. இந்த பார்வதி கைலாயத்தில் இருப்பதை விட என்னுடன் வந்தால் மிகவும் மகிழ்வாக இருப்பாள் என சும்பனாகிய நான் வாக்களிக்கிறேன். என்ன யோசிக்கிறாய் தாருகா? அனைத்தையும் நிறுத்திவிடு. நீ தேவியின் சொல்லை கேட்டால் உன்னுடனான எனது உறவினை நான் முறித்துக் கொள்வேன். அறிந்து செயல்படு. புரிந்து கொண்டீர்களா தாயே? எனது பக்தி தூய்மையானதுதான், ஆனால் அதை விட என் கணவன் மீதுள்ள அன்பு அளவில்லாதது. இவர்களுக்கு தேவை மகாகாளிதான். மகாகாளி வந்துவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும். உங்களுக்கும் எந்த துன்பமும் நேராது. என் இல்லற தர்மத்திற்கும் எந்த பாதிப்பும் வராது. வாழ்வென்பது யுத்தம். அதற்கு 2 வழிகளே உள்ளன. ஒன்று அதிலிருந்து விலகியிருப்பது, இல்லையேல் அதில் பங்கு கொள்வது. சங்கடங்களிலிருந்து விலக எண்ணினால் அச்சங்கடமே உன் முன் வந்து பெரிதாக நிற்கும். இப்பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை, அதனை அழித்தே ஆக வேண்டும்.